ஹலோ guys, வெல்கம் பேக் டு த பாய்ஸ் கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் PS4 கண்ட்ரோலரையும் ஃபேக் PS4 கண்ட்ரோலையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நான் வந்து லாங் வீடியோ இனிமேல் PS4 கண்டென்ட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நான் லாங் வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எப்படியாவது நான் போஸ்ட் பண்ணிடுற மாதிரி பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்னு சொல்லிடுறேன். இந்த பிளாக் கலர் வந்து ஒரிஜினல் கண்ட்ரோலர், இந்த ரெட் கலர் வந்து ஃபேக் கண்ட்ரோலர். ஸோ நீங்கள் ஃபேக் கண்ட்ரோல்ஸில் இந்த மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா PS பட்டனில் வந்து இந்த பிளே ஸ்டேஷன் லோகோ இருக்காது, பிளைனாக இருக்கும் ரொம்பவே. அதை வந்து ஆனால் நான் வச்சிருக்கிறதுல இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் இது இருந்தாலுமே ஒரிஜினல் நம்பி வாங்கிடக்கூடாது. நான் இன்னும் ஒரு 2 மெத்தட் இருக்கு, அதை நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகே, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கண்ட்ரோலர்ஸில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்கும். பிளாக், ஒயிட், ஆல்பைன் கிரீன் ஒரு லிமிடெட் எடிஷன், அந்த மாதிரி சில கேம்ஸ்க்கு மட்டும்தான் கலர் இருக்கும். பட் நீங்கள் ஃபேக் கண்ட்ரோலர்ஸ்னு போய்க்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஜாப் பண்ண எக்கச்சக்கமான கண்ட்ரோலர்ஸ் கிடைக்கும், எக்கச்சக்கமான வெரைட்டியில். அந்த மாதிரி நான் வச்சிருக்கிறது இது வந்து RDR கண்ட்ரோலர். ஸோ அடுத்து எப்படி ப்ரோ பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சீரியல் நம்பர் இருக்கும் கண்ட்ரோலர் பின்னாடி. இப்போ நீங்கள் ஒரிஜினல் கண்ட்ரோலர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ERC கொடுத்து பார்த்தீங்கன்னா சோனி அதோட மாடல் முதற்கொண்டு போட்டிருப்பாங்க. இன்ட்ராக்டிவ் என்டர்டைன்மெண்ட், சோனி இன்ட்ராக்டிவ் என்டர்டைன்மெண்ட் மாடல் எல்லாமே இருக்கு பாருங்க. ஸோ ஒரிஜினல் கண்ட்ரோலரில் அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃபேக்கில் சீரியல் நம்பர் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. சில கண்ட்ரோலரில் இருந்தாலும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேட் இன் சைனான்னு போட்டு ஏதோ சம்திங் வேறு ஏதோ லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. இப்போ மேட் இன் சைனா மேலே மாடல்னு போட்டு மாடல் இருக்கும். பட் எந்த இடத்துலையுமே சோனின்ற ஒரு வேர்டே உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாதி பேர் எப்படின்னா போயிட்டு சீரியல் நம்பர் இருந்தால் ஒரிஜினல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஒரிஜினல் நம்பி வாங்கிட்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏமாந்துறாங்க. ஓகே, தேர்ட் வே வந்து எப்படி வந்து நீங்கள் ஒரிஜினல் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரிஜினல் கண்ட்ரோலரில் கம்பல்சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோனின்னு வந்து ஒரு லேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த டச் பேட் கீழே பார்த்தீங்கன்னா லேபிள் இருக்கும் சோனி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா அது வந்து ஃபேக்கு. ஏன்னா இங்கே பாருங்க, அந்த கண்ட்ரோலரில் இங்கே சோனின்றது இருக்காது. இங்கே பாருங்க பிளைனாக இருக்கும், தெரியுதா? இங்கே பிளைனாக இருக்கு, இந்த இடத்துல பாருங்க சோனின்னு இருக்கா. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர அது நிறைய இது சொல்லுவாங்க, பட்டன்ஸோட கிளிக் சவுண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த லைட் பாரோட லைட் வச்சு கண்டுபிடிக்கலான்ற மாதிரி. அதெல்லாம் அந்தளவு எஃபெக்டிவாக இருக்காது. இந்த 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணாலே இது எது ஒரிஜினல் எது ஃபேக்குன்ற மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். வேணா நீங்கள் வந்து மற்ற மெசேஜும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் அது அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு PS4 அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். போயிட்டு வரேன். டாட்டா, பை பை, see you guys.